உங்கள் பொண்ணை ஊரே கொண்டாடுறாங்க, எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஜீ தமிழாக ஆகட்டும், பொதுமக்களாகட்டும் எல்லாருமே வந்து அவங்களோட பொண்ணு மாதிரி அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு தாயா உங்களுக்கு எப்படி இருக்கு? தாயா என்ன சொல்றது, இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஊரே கொண்டாடுது இந்த நாளை. வந்து நானும் என் கணவரும் ரொம்ப நாளாக இது எங்களோட லட்சியம் கனவாக இருந்துச்சு. எங்களால் வந்து சின்ன வயசுலேருந்து பஞ்சமிக்கு டான்ஸ் நல்லா தெரியும். ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே நல்ல ப்ரைஸ் வாங்குவா. டீச்சர்ஸ் யாருமே வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க, நாங்கள் எங்கள் பொண்ணை வேறு ஸ்கூலில் மாற்றுறேன்னா உன் பொண்ணால் தான் எங்களுக்கு ஸ்கூலுக்கே பெருமை, வேறு யாராலையும் டான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நம்ம பொண்ணை ஒரு டான்ஸராக பண்ணணும் அந்த மாதிரின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரால் என்னாலே அதை பண்ண முடியல. எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு இறந்துட்டாரு, ஸ்ட்ரோக் வந்து. எங்கள் வீட்டுக்காரால் பண்ண முடியல. அப்புறம் நான் ஒரு பொண்ணாக இருந்து என் பொண்ணை நான் தான் எல்லாமே வளர்த்து ஆளாக்கி அவள் இந்த அளவுக்கு வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் என்னால் ஒரு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை காரணம். ஏன்னா என் பையன் சின்ன பையனாக இருந்தான், என் பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்து, நான் ஒரு பொண்ணாக இருந்து யாரோடைய சப்போர்ட் இல்லாமல் யாரோட இதுவும் இல்லாமல் யாரை நம்பி போய் நம்ம எந்த இடத்துல நம்பி இருந்து நம்ம ஒரு பொண்ணை நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. அப்போ யாரோட சப்போர்ட்டும் இல்லை, ஒரு பயம், ஒரு நடுக்கம், எங்கே போய் நம்ம உட்கார்றது, யாரை தேடி இதுக்கு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை. இதனால் இது நம்மளுக்கெல்லாம் நடக்க போதா, நம்ம பொண்ணெல்லாம் நம்ம எங்கே கொண்டு போய் விட போகிறோம், அவளுக்கு வரும் எல்லாம் பண்ணுது. ஆனால் அவள் திறமையை கொண்டு வர்றதுக்கான வழி எனக்கு தேடுறதுக்கான நேரமும் காலமும் எனக்கு இல்லை. என்னால் அது முடியல. அதுக்கான அப்புறம் அவளுக்கு வந்து படிப்பு 10வது வரலையும் படித்தா. குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்யாணம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த கனவு, அந்த லட்சியம், பஞ்சமிக்கு இதுதான் வரும், இதெல்லாம் பண்ணுவா அப்படின்றத அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். மருமகனாக இருந்து ஒரு தம்பியாக இருந்து என் பொண்டாட்டியோட ஆசை இதுதான்றத அவங்களாலே இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. மனசில் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பக்கம் இருந்துச்சு. அது இப்போ நான் வந்து அதை நினச்சாலுமே என்னால் அதை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து அவங்க மனைவி, ஹஸ்பண்டு அந்த மாதிரி குடும்பமாக இருக்கும்போது அதை என்னால் முன்னே நின்று சொல்ல முடியாது. அவங்க அதை சொல்லி என் மருமகனாக இருந்து பஞ்சமி விருப்பம் என்ன, அவளுடைய ஆசை என்ன அப்படின்றத ஒரு கணவனாக இருந்து அவங்க அதை வந்து அவங்க நிறைவேற்றி வச்சதுக்கு அது என்ன சொல்கிறது, நானும் என் புருஷனும் அது எவ்வளோ நன்றி கடன் பட்டாலும் அது யாராலையுமே அது என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது செய்ய முடியாது, அதை அவங்க செஞ்சுருக்காங்க. எல்லாரும் என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி எனக்கு இருக்கா, நான் அவளுக்கு இருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து அதை செஞ்சதுக்கு அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் சொல்லிக்கிறேன் என் இடத்துல இருந்து.